அந்த கற்றாழையோடைய குளிர்ந்த தன்மையும் அந்த ஸ்கின்னோடைய க்ளோயிங்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இது ரொம்பவே எஃபெக்டிவான பேக். நம்ம நிறைய ஜூஸஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது அது நம்மளுடைய குடலோடைய சுத்தத்தை மெயின்டைன் பண்ணி நம்மளுடைய சர்மத்தை மெயின்டைன் பண்ணும். ஏசியில் கொஞ்ச நேரம் இல்லை ஃபேன் காற்றுல இருக்கும் போது அது ஆறிடுச்சு, அந்த சில்னஸ் வந்துடுச்சு, அதனால கம்ஃபர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்கின் டர்ட்ஸ் அப்படியே உங்களுக்கு அக்குமுலேட் ஆகி அதுவே உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும். ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம வெயிலோடு விளையாடு நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த ஸ்கின் ரேஷஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த வேர்க்குரு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருமே பயங்கர அப்செட் ஆக்கிடும். ஸோ முகத்தில், கைகளில், தோள்பட்டையில், ஸோ நெஞ்சு பகுதியில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே குறுன்ட்டு அவங்களுக்கு அந்த வேர்க்குரு ஜாஸ்தி இருந்துகிட்டே இருக்கும். இது நிறைய இச்சிங்கும் அதே நேரத்துல எரிச்சலையுமே அதிகமாகும். இது எதனால வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உடலுடைய வெப்பத்தன்மை அதிகமாக்கும் போது அது நம்மளுடைய சர்மம் மூலயமா வேர்வையா வெளியே வரணும். அப்போ அது ப்ராப்பரா நம்ம அதை கிளீன் பண்ணாம இருக்கிறதோ, இல்லை சில நேரத்துல நம்மளுடைய ட்ரெஸ் மெட்டீரியல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் மெட்டீரியலா இல்லாம சிந்தட்டிக்கா இருக்கு அப்படின்னும் போது அது நம்மளுடைய அந்த வேர்வையை உறிஞ்சு அதை கிளீன் பண்ணாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அது அங்கேயே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும் போது அதுவே உங்களுக்கு இந்த மாதிரி ரேஷஸை இன்னும் அதிகமாக்கும். இன்னும் சில நேரத்தில் என்னன்னா நம்ம தண்ணியோடைய அளவு கம்மியாக இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி ரேஷஸ் இருக்கும். ஸோ எப்பவுமே நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அந்த உப்புத்தன்மை, அந்த வேர்வை வெளியே வரும்போது நமக்கு அந்த சால்ட்டடாக ஒரு மாதிரி கிளாமியாக இருக்கும் ஸ்கின். அந்த வேர்வைனால ஒரு மாதிரி ஈரப்பதத்தோடு சேர்ந்து நரன்னு இருக்கும். இது என்ன அப்படின்னாக்கா நமக்கு உடல்ல இருந்து அந்த உப்பு வெளியேறுது. ஸோ அப்போ அந்த சர்மத்துல இருந்து அது வெளியேறும் போது அது ப்ராப்பராக உங்களுக்கு எலிமினேட் ஆகலை அப்படின்னும் போதும் இந்த மாதிரி நமக்கு வேர்க்குரு வரும். அப்போ இதை நம்ம சரி செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3.5 to 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா 3 to 3.5 லிட்டர்ஸ் குடிக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ இந்த மாதிரி வேர்க்குரு வருதுன்னா அப்போ உங்களுடைய உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கு. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதை இது சரி செய்யணும் அப்படின்னாக்கா நம்ம இன்னும் அதோடைய லெவலை ஜாஸ்தி ஆக்கணும். கம்பல்சரி இளநீர் குடிக்கிறது, அதே மாதிரி மோர் எடுத்துக்கிறது. மோரில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருங்காயம், உப்பு சேர்த்து நீங்கள் எடுக்கும் போது அந்த எலக்ட்ரோலைட்ஸையும் பேலன்ஸ் பண்ணும். அது நம்மளுடைய சர்மத்தையும் பாதுகாக்கும். இதில் இந்த கற்றாழை இருக்குல்ல, அதோடைய ஃப்ரெஷ் ஜெல்லை எடுத்து அது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சளோ முல்தானி மெட்டியோ சேர்த்து அதை நல்லா பேஸ்ட் ஆக்கி அவங்க அந்த ரேஷஸ் இருக்கிற இடத்துல போடும்போது அந்த கற்றாழையோடைய குளிர்ந்த தன்மையும் அந்த ஸ்கின்னோடைய க்ளோயிங்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இது ரொம்பவே எஃபெக்டிவான பேக்கு. ஸோ இது நம்ம போடும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இரிட்டேஷன், அந்த இச்சிங் எல்லாமே கம்மியாகி நாளடைவில் ஒரு 1 or 2 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஸ்கின் நார்மலுக்கே வரும். அதே நேரத்தில் என்ன அப்படின்னாக்கா நம்ம ஒரு நாளைக்கு 2 வேளையாவது குளிக்கிறது ரொம்பவே முக்கியம். காலையில் நம்ம குளிக்கிறோம், அதே நேரத்தில் நம்ம வெளியே போயிட்டு வரோம், இல்லை நமக்கு இந்த மாதிரி வீட்லேயே இருக்கோம்னா கூட ஈவினிங்கில் நம்ம ஜென்டலாக ஒரு வாட்டர் போரிங் மட்டும் இருந்தால் கூட, நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் ஃபுல்லாக உடல் முழுக்க நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் கம்மியாகும். இந்த மாதிரி ரேஷஸ் வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இது கூட வேற என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த பப்பாளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு இது கூட கொஞ்சமாக லெமனை ஸ்குவீஸ் பண்ணி நம்ம இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு அந்த ரேஷஸை கண்ட்ரோல் பண்ணும். இன்டர்னலாகவும் நம்ம கான்ஸ்டிபேட் ஆகாமல், அதாவது மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம நிறைய நார்சத்து உள்ள காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் எடுத்துக்கும் போது இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கின்னை பிளாக் பண்ணாமல். ஏன்னா நம்ம சர்மம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடலுக்கும் சர்மத்துக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அவங்களுடைய சர்மம் சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகும். ஸோ சர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த போர்ஸ் எல்லாமே பிளாக் ஆகும். அப்போது நம்மளுடைய குடலுடைய
ஹெல்த் வந்து ஹைஜீன் வந்து ரொம்பவே முக்கியமானது சர்மத்துக்கு. ஸோ அப்போது வெளிப்புறமாக சுத்தம் செய்கிறது மட்டும் இல்லை, உள்புறமான சுத்தமும் ரொம்பவே முக்கியம். ஸோ அப்போது அதிகமான பழங்கள், காய்கறிகள், அதுவும் குறிப்பாக தண்ணியோடைய இதுவும் நம்ம நிறைய ஜூஸஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது அது நம்மளுடைய குடலோடைய சுத்தத்தை மெயின்டைன் பண்ணி நம்மளுடைய சர்மத்தை மெயின்டைன் பண்ணும். ஸோ இதில் வந்து இந்த ரேஷஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை சுரிஞ்சு புண்ணாக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி காயங்கள் இருக்குன்னாக்கா நீங்கள் அதில் ஜஸ்ட்டு தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக மஞ்சள் தேய்த்து மஞ்சளோட கலந்து அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே அது ஆறிடும். நீங்கள் மேலும் மேலும் அதை வந்து பிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது காயமாகவே மாறிடும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல வெயிலில் போயிட்டு வந்து அந்த ஸ்கின் அப்படியே உங்களுக்கு இதுவாக இருக்கும், ஏசியில் கொஞ்ச நேரம் இல்லை ஃபேன் காற்றுல இருக்கும் போது அது ஆறிடுச்சு, அந்த சில்னஸ் வந்துடுச்சு, அதனால கம்ஃபர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்கின் டர்ட்ஸ் அப்படியே உங்களுக்கு அக்குமுலேட் ஆகி அதுவே உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு போய் கை கால்களெல்லாம் கழுவி முகத்தை வந்து பிளெயின் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணால் கூட போதுமானது. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.